பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுவதாக. நஹ்மதுஹு, அவனை நாம் புகழ்கிறோம். வனஸ்தஈனுஹு, இன்னும் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, இன்னும் அவனிடமே நாம் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். வனதூபு இலை, அவனின் அளவிலே நாம் மீட்சியும் பெறுகிறோம். வனஊது பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். மின் ஷுரூரி அன்ஃபுசினா, நமது ஆத்மாக்களின் தீமைகளில் இருந்தும். வமின் ஸய்யிஆத்தி அமாலினா, நமது அமல்களில் உள்ள தீமைகளில் இருந்தும் அல்லாஹுவிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஏனென்றால் மை யஹ்திஹில்லாஹ், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டானோ, ஃபலா முதில்ல லஹு, அவனை வழிகெடுப்பவர் எதுவுமில்லை, எவரும் இல்லை. வமை யுதுலில், யார் அல்லாஹுவினால் வழிகெடுக்கப்பட்டு விட்டாரோ, ஃபலா ஹாதிய லஹு, அவருக்கு நேர்வழி காட்டக்கூடியவர் எவருமில்லை, எதுவுமில்லை. வஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்று. வஹ்தஹு, அவன் தனித்தவன் என்றும். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணை துணையும் இல்லை என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். வஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அல்லாஹ்வினுடைய அடியாராகவும், வரசூலுஹு, இன்னும் அவனின் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவரின் மீது கருணை புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கருணை புரிவானாக. இன்னும் வஅலா ஆலிஹி, அவருடைய குடும்பத்தாரின் மீதும். வஅஸ்ஹாபிஹி, அவருடைய தோழர்களின் மீதும். வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின், அந்த நல்ல தோழர்களின் நல்ல விஷயங்களை கொண்டு அவர்களை பின்பற்றியவர்கள். இலா யௌமித்தீன், மறுமை நாள் வரைக்கும் யார் அவர்களை விட்டு சென்ற நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிவானாக. வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா, இன்னும் அதிகமான சலாமத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு தந்தருள்வானாக. அம்மா பஅத், புகழுரைக்கு பின்னால். ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அம்மா பஅதுக்கு பின்னாடி ஆரம்பிக்கின்ற பொழுது ஃபா என்பது வரும் என்பது நம்ம ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். எனவே நாம் அதனுடைய காரணங்கள்லாம் இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, பஅஸ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். பில் ஹுதா வதீனில் ஹக், நேர்வழியை கொண்டும் உண்மையான மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பினான். எதற்காக அனுப்பினான்? லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, அவர் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருந்ததோ அத்துணை மார்க்கத்தையும் விடவும் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் வெற்றி அடைய வேண்டும், மிகைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை அனுப்பினான். அனுப்பியதோடு மட்டும் இல்லை, நபியாக அனுப்பினதோடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு துணை செய்வதற்கு, அவர்களது நபித்துவத்தை வலுப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வினுடைய அந்த இறைபுறத்திலிருந்து வருகின்ற அந்த இறை செய்தியை உண்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னவும் செஞ்சான் அப்படின்னா, வஅன்ஸல அலைஹில் கிதாப், அவரின் மீது அல்லாஹ் வேதத்தையும் இறக்கினான். வல் ஹிக்மத, அந்த வேதத்தை விளக்குகின்ற ஞானத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்தார். வல் கிதாப், கிதாப் என்பது என்ன வேதம் அப்படின்னா, ஹுவல் குர்ஆன், அதுதான் குர்ஆன். வல் ஹிக்ம, அந்த விளக்குகின்ற அந்த ஹிக்மத்னா என்னது? ஹிய சுன்னஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை தான். குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் அங்கீகாரத்தினாலும் தங்களுடைய மறுப்பினாலும் என்ன செஞ்சிருக்காங்க? தங்களுடைய விளக்கி காமித்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஹிக்மத் என்பது சுன்னாதா. ஏன் அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை அவங்களுக்கு கொடுத்தா என்று சொன்னால், லியுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களின் பக்கம், மக்களின் பக்கமாக
மக்களுக்கு அவர் விளக்கி காட்டுவதற்காக வேண்டி அவர்களின் பக்கம் என்ன இறக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இந்த வேதத்துல அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கான், என்ன கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதை அவர் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வெறுமனே கிதாபை மட்டும் கொடுக்கல, கிதாபை கொடுக்கிறப்ப ஹிக்மாவையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப குர்ஆனை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அவர் ஹதீஸையும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஹதீஸ் இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் குர்ஆனை விளங்க முடியாது. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகின்ற போது வெறுமனே கிதாபை மட்டும் கொடுத்ததாக சொல்லவில்லை, ஹிக்மத்தையும் கொடுத்ததாக சொல்கிறார். அப்ப இது யாருக்கு அடினா, எங்களுக்கு வெறுமனே குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லுகிறார்களே அவர்களுக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மூலமா பதிலும் சொல்றான். அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கான பதிலும் என்ன செய்யுது, இதுல அடங்கி இருக்கிறது. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் குர்ஆனை கொண்டு மட்டும் உன்னால மார்க்கத்தை முழுமையா விளங்க முடியாது. நீ குர்ஆனை விளங்கணும்னா, எதை விளங்கி ஆகணும்னா, எதை ஏற்றுக்கொண்டு ஆகணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் நீ என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால குர்ஆனை முழுமையா விளங்க முடியும், அதை கொண்டு செயல்பட முடியும். அப்ப அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு குர்ஆனுக்கு சொந்தக்காரனோ அவனே என்ன செய்கிறான்னு சொன்னால், நாம குர்ஆனை மட்டும் கொடுக்கல, அவங்களை ஹிக்மத்தையும் கொடுத்துருக்கோம். அந்த ஹிக்மத்னா என்னது, சுன்னா தான். அந்த சுன்னானா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு, செயலு, அங்கீகாரம், இப்ப இவை அவங்களுடைய சிஃபாத்து. அப்ப இதை கொண்டும் தான் உன்னால் குர்ஆனை விளங்க முடியும். இந்த ஹிக்மத்தை எதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், குர்ஆன்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இதை சொல்லி காமிக்கிறான். லியுபய்யின லஹும் மா நுஸில இலைஹிம் என்ற அந்த இது போன்ற வசனம் வருகிறது, இதே வார்த்தைகளை கொண்டுள்ள வசனம் வருகிறது. அப்ப அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் வேதம் மட்டும் கொடுக்கப்படவில்லை, உங்களை ஹிக்மத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவங்களுக்கு விளக்கி காட்டணும், அல்லாஹ்வுடைய வேதத்தை மனிதர்களுக்கு ஏன் விளக்கி காட்ட வேண்டும் சொன்னா, வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. அவ்வாறு அவர்கள் சிந்தித்தால்தான் ஃபயஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அவ்வாறு நேர்வழி பெற்றால்தான் வயஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் ஆகுவார்கள். அப்ப நேர்வழி பெற்றவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் ஆகணும் அப்படின்னா இந்த குர்ஆன் அவர்கள் சிந்திக்கணும். அப்ப அந்த குர்ஆனை சிந்திக்கணும்னா அதை யாரின் மீது குர்ஆன் இறங்கியதோ அவர் விளக்கி காட்டணும். அந்த விளக்கி காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா, வேதத்தோடு குர்ஆனோடு அவர்கள் ஹிக்மத்தையும் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லாஹ் அவ்வாறு தான் குறிப்பிடுகிறார். தய்யிப், அதுக்கடுத்து வல் கிதாபு வஸ் சுன்னா, இந்த குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் ஹுமா, இவை இரண்டும் தான் அல் அஸ்லானி, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளாகும். அல்லதானி, எத்தகைய அசல்கள் என்றால், காமத் பிஹிமா ஹுஜ்ஜத்துல்லாஹி அலா இபாதி, அடியார்களின் மீது அல்லாஹ்வினுடைய ஆதாரம் நிலை, இந்த இரண்டை கொண்டுதான் நிலைநிறுத்தப்படும். நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தொழுகல அப்படின்னு அவனை கேட்பான். தொழுகிறது சம்பந்தமா எனக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அவன் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த வேதத்துல உனக்கு நான் சொல்லியிருக்கேன், அடுத்து என்ன நபியே உனக்கு அனுப்பியிருக்கேன், நபி உனக்கு தொழுது காமிச்சாரு, எப்படி தொழுது காமிச்சாரு. அப்ப அடியார்களின் மீது அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜா, அல்லாஹ்வுடைய ஆதாரம் எந்த இரண்டை கொண்டு நிலைநிறுத்தப்படுமோ அத்தகைய இரண்டு அடிப்படைகள் தான், இந்த மார்க்கத்துடைய அடிப்படைகள் தான் என்னது, கிதாபும் சுன்னாவா. அது மட்டும் இல்ல, வல்லதானி, இந்த ரெண்டு அசலும் எத்தகையது என்றால், துப்ன தன்பனி அலைஹிமல் அஹ்காம், இந்த இரண்டின் மீதை தான் அமைக்கப்படும் அல் அஹ்காமுல் இஅ்திகாதிய்ய, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட சட்டங்களும், வல் அமலிய்ய, ஒரு அடியான் எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்பதற்குரிய சட்டங்களும் இதை கொண்டுதான் என்ன செய்யப்படும், அமைக்கப்படும். ஈஜாபன் வ நஃபியன், நேர்மறை எதிர்மறையாக. நேர்மறை எதிர்மறையாக என்ன அர்த்தம், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை நம்பணும், இதை நம்பக்கூடாது. அப்ப எதை அடிப்படையாக கொண்டு ஒரு விஷயத்தை இது நம்பலாம், இதை நம்பக்கூடாது என்று சொல்ல முடியும்னா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டுதான். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று எதை கொண்டுதான் சொல்ல முடியும்னா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டுதான். அப்ப நம்பிக்கை சம்பந்தமான சட்டங்களாகட்டும், அமல்கள் சம்பந்தமான சட்டங்களாகட்டும், இவை இரண்டுமே இந்த அசலை கொண்டுதான் அமைக்கப்படும். அத்தகைய குர்ஆனும் சுன்னாவாகும்.
இப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி இருக்கணும், நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும் என்பதை அவர் சொல்லுகிறார். வல் முஸ்ததில்லு பில் குர்ஆனி, குர்ஆனை கொண்டு ஆதாரம் பிடிக்கக்கூடியவர், யஹ்தாஜு, அவர் அவசியமாகிறார் அந்த குர்ஆனிலே, இலா நத்ரின் வாஹிதின், ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் அவருக்கு அங்கே. என்னது? வஹு அன்-நظر ஃபி தலாலத்தி நஸ்ஸி அலல் ஹுக்ம், அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரம் என்ன சட்டத்தை நமக்கு சொல்லித் தருகிறது, எந்த சட்டத்தின் மீது அறிவிக்கிறது என்பதை மட்டும்தான் அவர் பார்க்க வேண்டும். வலா யஹ்தாஜ், அவருக்கு தேவைப்படாது, இலா நظரி ஃபி முஸ்னதிஹி, இந்த வசனம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்ற அந்த அடிப்படைகள், அந்த ஆதாரங்களின் மீது அவர் பார்ப்பதற்கு அவருக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் தேவைப்பட மாட்டார். ஏன்னா லிஅன்னஹு, ஏனென்றால் இந்த அருள்மறை குர்ஆன் சாபித்துன் சுபூதன் கதஇயன், மிக உறுதியாக மிக தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டதாகும். எதை கொண்டு? பின் நக்லில் முத்தவாத்திரி, அதிகப்படியான அறிவிப்புகளை கொண்டு. லஃப்லன் வ மஅனன், லஃப்லன் வ மஅனன், வார்த்தையாலும் சரி அர்த்தத்தாலும் சரி, அதுல எந்த பிசகுதலும் இல்லாமல் முத்தவாத்திராக அதிகப்படியான முறையில் அறிவிக்கப்பட்டு மிக தெளிவாக உறுதி செய்யப்பட்டதாக குர்ஆனுடைய வசனம். அதுக்கு ஆதாரம் என்ன? சூரத் ஹிஜ்ர்ல 9வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், அதை நாமே என்ன செய்வோம், பாதுகாப்போம் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை தேடுகின்றவர், குர்ஆனை கொண்டு ஆதாரத்தை பிடிப்பவர் எதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்றால், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரம், அந்த செய்தி என்ன ஹுக்குமை நமக்கு சொல்கிறது, என்ன சட்டங்களை நமக்கு சொல்கிறது என்பதை மட்டும்தான் நாம் என்ன செய்யணும், அதில் பார்க்கணுமே தவிர வேற அதனுடைய இது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆதாரங்களை நாம் என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அடுத்ததாக வல் முஸ்ததில்லு பிஸ் சுன்னதி, ஹதீஸை கொண்டு ஆதாரம் பிடித்தல் என்பதிலே யஹ்தாஜு இலா நظரைனி, 2 கண்ணோட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒரு ஹதீஸை கொண்டு நம்ம ஆதாரம் பிடிக்கணும்னா அதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, 2 விஷயங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அவ்வலுஹுமா, அந்த 2 கண்ணோட்டங்களில் முதலாவது அன்-நظரு ஃபீ சுபூதிஹா அனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதில் உள்ள கண்ணோட்டம். அன்-நظரு ஃபீ சுபூதிஹா, அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதில் உள்ள கண்ணோட்டம் யாரை தொட்டும்? அனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும். ஏனென்றால் இது லைஸ குல்லு மா நுஸிப இலைஹி ஸஹீஹன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமாக இணைக்கப்படுகிற அனைத்துமே சரியானதாக இல்லை. இது ஒரு பொதுவான விதி. ஹதீஸ்னு வந்திருக்கிறது எல்லாமே சரியானது தானா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அதுல என்ன இருக்கு, எல்லாரும் ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம். அதுல என்ன இருக்கிறது, சரியானது தவறானது, சரியானது ஆதாரபூர்வமானது பலகீனமானது. ஆதாரபூர்வமானதுலேயே என்ன இருக்கிறதுன்னா பல படித்தரங்கள் இருக்கிறது. ஸோ அதனால முதல்ல ஒரு செய்தி இது நபியிடமிருந்து வந்திருக்குதுன்னு சொன்ன உடனே முதல்ல நாம எதைத்தான் பார்க்கணும்னா அந்த செய்தியை உறுதிப்படுத்துதல். இது குர்ஆன்ல இது தேவையில்லை. குர்ஆன்ல இருக்கிற அந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்துவதற்கு வேறொரு ஆதாரத்தை தேட வேண்டுமா? வேறொரு ஆதாரம் தேவையில்லை. இப்ப நமக்கு வந்திருக்கிற ஹதீஸ்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அப்ப அதை உறுதிப்படுத்துவதற்கு இது முதல்ல இந்த செய்தி சரிதானா, இந்த செய்தி வந்திருக்கக்கூடிய செய்தி சரிதானா என்று உறுதிப்படுத்துவதற்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆதாரங்களை நாம் தேட வேண்டியது அவசியம் இருக்கிறது. தானிஹிமா, அந்த
கண்ணோட்டத்தில் இரண்டாவது அந்நதுரு ஃபி தலாலத்தின் நஸ்ஸி அல் ஹுக்கும். இப்போ உறுதிப்படுத்தியாச்சு, இது வந்து சரியானது தான், ஆதாரமானது தான் உறுதிப்படுத்திட்டோம்னா இப்போ அந்த நஸ், அந்த ஆதாரம், அந்த ஹதீஸ் நமக்கு என்ன ஹுக்குமை தருகிறது, எந்த ஹுக்குமின் மீது அது அறிவிக்கிறது என்ற அந்த கண்ணோட்டத்தை என்ன செய்யணும், நம்ம பார்த்துட்டு அதன்படி நாம் என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். அப்போ ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அந்நதுரு ஃபி சுபூத்திஹா, இது ஒரு முதல் வகை. முதல்ல அதை உறுதிப்படுத்துவதற்கான கண்ணோட்டம் இருக்கணும். இரண்டாவது அந்நதுரு ஃபி தலாலத்தின் நஸ்ஸி அலல் ஹுக்கும், அந்த நஸ்ஸு எதன் மீது அறிவிக்கிறது, எந்த சட்டத்தின் மீது அறிவிக்கிறது என்ற கண்ணோட்டம் இருக்க வேண்டும். அப்ப என்ற இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும், குர்ஆனை கொண்டு ஆதாரம் பிடிப்பதற்கும் ஹதீஸை கொண்டு ஆதாரம் பிடிக்கக்கூடிய விஷயத்திலையும் என்ன கண்ணோட்டங்கள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னா அறிஞர் விவரிச்சுட்டு வமின் அஜலின் நதரில் நதரி வமின் அஜலின் நதரி அல் அவ்வலி, இந்த ஹதீஸினுடைய விஷயத்துல முதல்ல சுபூத்து நாம என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இலா வதஇ கவாயித, ஒரு செய்தி சரியானது தானா என்று பகுத்தறிவதற்கான சட்டங்கள் வைக்கப்படுவதின் பக்கம் தேவை இருக்கிறது. எப்பேற்பட்ட சட்டங்கள் என்று சொன்னால் யுமையிசு பிஹா, அந்த சட்டங்களை கொண்டு தெளிவாக்கப்படும் அல் மக்பூலு, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மினல் மர்தூதி, நிராகரிக்கப்பட்டதை விட்டும். எதிலே ஃபீமா யுன்சபு இலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவைகள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறதோ, இணைக்கப்படுகிறதோ, அந்த செய்திகள்ல இருந்து எவைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டது, எவைகள் நிராகரிக்கப்பட்டது என்று பிரித்தறிவதற்குள்ள சட்டங்கள் அமைக்கப்படுவது அவசியமாக ஆகிறது. எனவே வகத் காமல் உலமாஉ ரஹிமஹுமுல்லாஹு பிதாலிக், அப்ப இந்த வேளையில் நமது முன்னோர்கள் இமாம்கள் இந்த வேலையை என்ன செஞ்சாங்க, செய்துட்டு வசம்மூஹு, அந்த கவாயிதுகளுக்கு பெயரிட்டார்கள் முஸ்தலஹல் ஹதீஸ், முஸ்தலஹல் ஹதீஸ் என்பதாக பெயரிட்டார்கள். அப்ப சட்டங்கள் நமக்கு என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது, ஒன்றை நிராகரிப்பதற்கும் ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்குமான சட்டங்கள். அந்த சட்டங்களை நம்முடைய இமாம்கள் உருவாக்கி அதற்கு முஸ்தலஹல் ஹதீஸ் என்பதாக பெயரிட்டிருக்கிறார்கள். வகத் ஜஅல்நாஹு கிஸ்மைனி, அந்த சட்டங்களை, அந்த அவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சட்டங்களை வந்து நாம என்ன செஞ்சிருக்கோம்னா 2 பங்குகளாக பிரித்திருக்கிறோம். ஒன்று அல் கிஸ்முல் அவ்வல், முதலாவது வகை, யதலம்மனு முகர்ரர சனத்தில் ஊல, அல் கிஸ்முல் அவ்வல் யதலம்மனு முகர்ரர சனத்தில் ஊல, இதுல இருக்கக்கூடிய இந்த கவாயிதுகளை என்ன 2 வகையா பிரிச்சிருக்கிறோம். அதை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா, அதனுடைய முதல் பகுதியை வந்து முதல் ஆண்டு பாடத்திட்டத்திற்கானதாக நாம் என்ன செஞ்சிருக்கோம், ஆக்கியிருக்கிறோம். இரண்டாவதை வல் கிஸ்மு சானி, இரண்டாவது பகுதியை தலம்மனு முகர்ரரு சனத்தி சானியா, இரண்டாவது வகுப்பிற்கான பாடத்திட்டமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஷேக் அவர்கள் இதை ஒரு பாடத்திட்டமாக அமைத்து முதல் வகுப்பில், ஹதீசு துறையில முதல் வகுப்பில் படிக்கக்கூடியவர்களுக்காக ஒரு பகுதியையும், இரண்டாவது வகுப்பில் படிக்கக்கூடியவர்களுக்காக ஒரு பகுதியையும் ஆக்கி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு விளங்குகிறது. அடுத்ததாக இறுதியாக வல்லாஹு அஸ்அலு, அல்லாஹுவின் இடத்திலே நான் கேட்கிறேன், ஐயஜஅல அமலனா ஹாலிஸன் லிவஜ்ஹி, நமது இந்த நற்செயலை அவனது முகத்திற்காக, திருப்பொருத்தத்திற்காக, இஹ்லாஸாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை தூய்மையானதாக அல்லாஹ் ஆக்குவதையும், முவாஃபிகன் லிமர்தாத்திஹி, அவன் நம்மை பொருந்திக் கொள்வதற்கு தகுதி உள்ளதாகவும், நாஃபிஅன் லிஇபாதிஹி, அவனது அடியார்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் கேட்கிறேன். இன்னஹு ஜவாதுன் கரீமுன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அளப்பற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடியவனும் கண்ணியமிக்கவனுமாக இருக்கிறான் என்று இந்த முகத்திமாவை அவர் முடிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கிதாபை படிக்கவிருக்கக்கூடிய நமக்கும் இந்த கிதாபிலிருந்து கிடைக்கின்ற நல்ல செய்திகளை கொண்டு
அதை செயல்படவும் பிறருக்கு எடுத்து உரைக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.